வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தோடு கூட வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவகங்கை புத்தக திருவிழா 2024. ஸோ இப்போ தொடங்கியிருக்கு. ஜனவரி 27லேருந்து பிப்ரவரி 6 வரை நடைபெற இடம் மன்னர் மேல்நிலைப்பள்ளி. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 950 மீட்டர் தான். நான்லாம் நடந்தே வந்துட்டேன். ஷேர் ஆட்டோவும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஓவராலாக திருப்பூரில் புக் ஃபேர் நடக்குது, நாமக்கல் நடக்குது, சிவகங்கையில் நடக்குது. சிவகங்கையில் 27ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு தினத்தில் தான் சிவகங்கை மாவட்டம் உருவான தினம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கை மாவட்டம் உருவான வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. அது நம்ம சேனலில் அந்த வீடியோ கூட இருக்குது, நீங்கள் நேரம் கிடச்சா பாருங்கள். சிவகங்கையை பொறுத்தவரையும் ஏன்னா 2-3 டிஸ்ட்ரிக்டில் புக் ஃபேர் நடக்கவும் நிறையா பப்ளிஷர்ஸ் வரல அப்படின்னா கூட ஒரு சில வித்தியாசமான பப்ளிஷர்ஸ் வந்தாங்க. ஸோ இங்கே தான் முதல் முறையாக நான் ஒரு 2 பப்ளிஷர்ஸ் புதுசாக பார்த்தேன். அதே சமயம் நிறையா செல்லர்ஸ் இங்கே வந்து குமிஞ்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு புத்தகம் கிடைக்கிறதுல எந்த தட்டுப்பாடும் இருக்காது. நான் போனப்போ நிறையா ஸ்கூல் சில்ட்ரன் நிறையா ஆக்டிவிட்டீஸில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல கூட்டம் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் பசங்க கூட்டம் பார்த்தாலே எனக்கு குஷி ஆயிரும். நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு 110 ஸ்டால்கிட்ட இருக்குது. நான் இந்த ஒரே பார்ட்டில் இந்த வீடியோவில் காமிச்சிட்றேன். முக்கியமான ஸ்டால்ஸ், அது மாதிரி வித்தியாசமான ஸ்டால்ஸ், எல்லா ஸ்டால்லையுமே குறைந்தபட்சம் 10% டிஸ்கவுண்ட் உண்டு. நடைபெற நேரம் பார்த்தோன்னா காலைல ஒரு 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நைட்டு 9 மணி வரையும். அனைத்து நாளும் உண்டு, சனியார் விடுமுறைலாம் கிடையாது. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னா முதல் நம்பர் ஸ்டால் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணால் இந்த பக்கம் பாரதி புத்தகாலயம் வந்துச்சு. ஸோ 2 பேருமே ரொம்ப முக்கியமான பப்ளிஷர்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறாங்க. ஸோ நான் பாரதி புத்தகாலயம் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக காமிச்சிருக்கேன் வீடியோவில். இது நுழையும் போது ஃபஸ்ட்டில் உள்ளது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இறையன்பவருடைய புத்தகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வரலாற்று ரொம்ப தீவிரமான வரலாற்று நூல்கள் ரொமிலா தாப்பர், டிடி கோசாம்பி, ஏஎல் பஸ்ஸாம், பிபன் சந்திரா அவங்க புத்தகங்கள் கிடைக்கும். அப்புறம் ராகுல்ஜியோட புத்தகங்கள் இங்கே பாருங்கள். ஊர் சுற்றி புராணம். ராகுல்ஜி அப்படின்னு சொன்னாலும் ராகுல சாங்கிரித்தியாயன். இவங்க சிந்து முதல் கங்கை வரைன்னு இருக்குது. அவருடைய ஃபேமஸ் புக் பார்த்தோன்னா வாழ்க்கா முதல் கங்கை வரை, அதுவும் மேலே இருக்குது. இவங்க வாழ்க்கா முதல் கங்கை வரை ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். போன வாரம் நான் வாசித்த சிறந்த புத்தகங்கள் அதுவும் ஒன்று. அடுத்தது 3ஆம் நம்பர் ஸ்டால் பழனியப்பா பிரதர்ஸ். இங்கே பார்த்தோன்னா அந்த தமிழக வரலாறுன்னு ஒரு சீரீஸ் போடுறாங்க. இந்திய வரலாறு ஒரு 4 பார்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சமயம் யாரோ நம்ம வியூவர் கேட்டிருந்தாங்க, அதனால் காமிச்சேன். ப்ளஸ் இங்கே அந்த கோகுல் சேஷாத்ரி அவருடைய புத்தகங்கள் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு செல்லர் பழனியப்பா பொறுத்தவரையும். இதுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஃபேன் கோகுல் சேஷாத்ரிக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஈவெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க போல் சிவகங்கையில். அந்த நிர்வாகத்திற்கு, மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அடுத்து ஸ்ரீ செண்பகா பதிப்பகம். இவங்கள்ட்ட ஒரு முக்கியமான புக் செட் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க 10 பாட்டு 8 தொகை இது ஒரு பல்காக கொடுப்பாங்க. இது அப்புறம் ஒரு 41 நூல்கள் அடங்கிய தொகுதி வந்து 6800 போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த தமிழ் நூல்கள் அவங்களே ஹெட்டிங் போட்டாங்க, செம்மொழி தமிழ் நூல்கள்னு. இந்த 10 பாட்டு 8 தொகை 17 மேல்கணக்கு கீழ்கணக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மரியா மார்க்கெட்டிங் 9ஆம் நம்பர் ஸ்டால். இவங்க செல்லர் தான். ஸோ இங்கே காலேஜோட பப்ளிகேஷனோட புக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தேசாந்திரி பதிப்பகத்தோட புக் இருந்துச்சு. ஸோ ஏன்னா உங்களுக்கு காலச்சோடு, கிழக்கு பதிப்பகம், 6th சென்ஸ்லாம் சிவகங்கை வரலனா கூட நீங்கள் இங்கே செல்லர்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா செல்லர் எல்லா புக்கையுமே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இவங்க வைரமுத்தோட புத்தகங்கள் இருக்குது. டிஸ்கவரி புக் பேல ஸ்டால் போடலனா கூட உங்களுக்கு இங்கேயே கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு புத்தகங்களுக்கு தட்டுப்பாடே இருக்காது. எல்லாமே ஏதோ வந்து பப்ளிஷர் வராட்டி கூட செல்லரில் நீங்கள் வாங்கிடலாம். அடுத்து லோட்டஸ் மல்டிமீடியா. லோட்டஸை பொறுத்தவரையும் இங்கிலீஷ் புத்தகங்கள் அனைத்துமே இங்கே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் புத்தகங்களுக்கு தமிழ் புத்தகங்களும் இங்கே இருக்கும். பசங்க ஆட்டம்தான். நிறையா ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் புத்தகம் அதோட தமிழ் ஈக்குவலன் ட்ரான்ஸ்லேஷன்லாம் வாங்கினா நீங்கள் இங்கே வந்துடலாம். இவங்க முராகாமியோட புத்தகம் இருக்குது, சேத்தன் பகத்தோடது இருக்குது, கோலன் ஹுவரோடது இருக்குது, அமீஸோட புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் செக்ஷன் பார்த்தோன்னா ஹாரி பாட்டர் இருக்குது, சுதாமூர்த்தியோட புத்தகங்கள், ரோல்டு தால், ரஸ்கின் பாண்ட், டைரி ஆஃப் விம்பி கிட், இனிட் பிளேட்டன், ஜெரோனிமோ ஷில்டன் இது எல்லாமே கிடைக்கிது. ஸோ தமிழ், ஆங்கிலம் எந்த வழியில் நீங்கள் படிக்கிறதுனாலுமே உங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு நிறையா புத்தகங்கள் இருக்குது. அடுத்து கலக்கல் ட்ரீம்ஸ். இங்கே பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே வந்து கல்கியோட புத்தகங்கள், நான் பார்த்த சாதி, பா சிங்காரம் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் இருக்குது. நான் ஒரு வீடியோ லென்த்துக்காக எல்லா ஸ்டாலையுமே உள்ளே போய் காமிக்கல. எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்ச ஸ்டால்ஸ் காமிச்சிருக்கேன்.
அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டால்ஸ் காமிச்சிருக்கேன். 15ஆம் நம்பர் ஸ்டால் ஸ்டிக்கர் ஹோட்டலில் இது நாதம் கீதம் புக் செல்லர்ஸ். இவங்களும் ரொம்ப முக்கியமான செல்லர். இங்கே பாருங்கள், இது வானதி பதிப்பகத்தோட புத்தகங்கள் எல்லாமே சாண்டிலியனோட புத்தகங்கள் இருக்குது. அது மாதிரி கண்ணதாசன் பதிப்பகத்தோட புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். அகிலன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். சுகி சிவத்தோட புத்தகங்கள் இருக்குது. சுகி சிவம் புத்தகம் உங்களுக்கு கவிதா பப்ளிகேஷன்லேயும் இருக்குது. அவங்க இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தோன்னா ரமணிச்சந்திரன் அவருடைய புத்தகங்கள். ஸோ இந்த ஸ்டால் இந்த 15ஆம் நம்பர் நாதம் கீதமில் பார்த்தோன்னா ரமணிச்சந்திரன் கிடைக்கிது, லக்ஷ்மி கிடைக்கிது, சிவசங்கரியோட புத்தகங்கள் கிடைக்கிது. அதே மாதிரி பாலகுமாரனுடைய புத்தகங்கள், சுஜாதாவோட புத்தகங்கள், இந்திரா சௌந்தரராஜனுடைய புத்தகங்கள். ஸோ அனைத்தும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கிது. இவங்க பாலகுமாரன் புத்தகங்கள். சேனலில் பார்த்துக்கிட்டு அந்த நேரம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுற நம்ம ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா கூட சூப்பர் தேங்க்ஸ்லாம் எனேபிள் பண்ணியிருக்கேன். அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆதரவை கொடுங்க. அவசியம் முதல்ல சிவகங்கை வாசிகள் இந்த புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள். சில்ட்ரன்ஸோட போங்க. சில்ட்ரன்ஸ்க்கெலாம் நிறையா ஸ்டாலில் நிறையா சூப்பர் புத்தகங்கள் இருக்குது. நான் அதையும் காமிச்சிருக்கேன் வீடியோவில். இங்கே பாருங்கள், ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் சின்ன சின்ன தொகுப்புகளும் இருக்குது. மொத்த தொகுப்பெல்லாம் உங்களுக்கு கவிதா பப்ளிகேஷனில் கிடைக்கும். அதையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். சுஜாதாவோட புத்தகங்கள். சொர்க்கத்தீவு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அவருடைய படைப்புகள்லேருந்து. ரொம்ப நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சிவசங்கருடைய புத்தகங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் நாதம் கீதம் போனீங்கனாலே நிறையா வாங்கலாம். இது மாதிரி இன்னும் 2-3 செல்லர்ஸ், முக்கியமான செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டையும் எல்லா புத்தகங்களுமே கிடைக்கிது. நான் அதுவும் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடுத்து முதல் வரிசை லாஸ்ட் வந்தாச்சு. தமிழ்நாட்டு அகழாய்வுகள்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடந்துச்சோ அங்கே கிடைத்த பொருட்களை டிஸ்பிளே மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அதை பற்றிய புத்தகங்களும் இருந்துச்சு. அடுத்து தமிழ்நாடு பாடநூல் கழகம். ஸோ புக்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க இங்கே வாங்கிக்கலாம். புக்ஸ் வேணும், ஸ்கூல் புக்ஸ் போட்டித் தேர்வு ரெடி ஆகிறதுக்குன்னா இங்கே வாங்கிக்கலாம். திருப்பூரில் கூட நான் வந்துட்டு இந்த பாடநூல் கழகம் பார்க்கல. ஏன்னா திருப்பூரில் வெளியில் போட்டிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே. இங்கே கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே அந்த ஒரு வரிசையோட லாஸ்ட்டில் போட்டாங்க. ஊராட்சித்துறை, பள்ளிக்கல்வித்துறை எல்லாமே இந்த வரிசையோட லாஸ்ட்லேயே போட்டாங்க ஸ்டால்ஸ். திருப்பூரில் இதெல்லாம் வெளியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 41 ஆரோக்கியா புக்ஸ். இங்கே சில்ட்ரன்ஸ் புக்ஸ் இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்கான இங்கிலீஷ் புக், அதை நல்லா வாசிக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் புக்ஸ். அதேமாதிரி ரொம்ப கிட்ஸ், ஒரு 5-6 வயது கிட்ஸ் அவங்களுக்கு கலரிங் புக், டாட் டு டாட் கனெக்ஷன் புக், அப்புறம் ஆக்டிவிட்டி பேஸ்டு புக் இதெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி இந்த கதை சொல்கிற புத்தகங்கள் தமிழ்லேயுமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நரியின் சாயம் எடுத்து அந்த ஊதா கலரில் கலர் அடிச்சுக்கும் நரி, சின்ன பிள்ளைகள் பிடிச்ச கதை. அடுத்து 43 பொதுமை பதிப்பம். இவங்களை நான் முதல் முறையாக இங்கே தான் பார்த்தேன். இவர் பாருங்கள், விடுதலை படம் பார்த்துருப்பீங்க, பெருமாள் வாத்தியார், அது இவர் தான் ஒரிஜினலாக. ஸோ புலவர் கலிய பெருமாள் இது தான் இங்கே வந்து வாத்தியார்னு அங்கே கொண்டு வந்திருப்பாங்க விடுதலை படத்தில். ஒரு ஒரிஜினல் இவர் தான் அது. அதே மாதிரி தேவநேய பாவாணர் அவருடைய புத்தகங்கள் இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்டால் பார்த்தோன்னா ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஸ்டாலாக இருந்துச்சு. ஏன்னா சென்னை புக் ஃபேரில் அந்த தமிழ் தேசியம் அந்த தீமில் நான் ஸ்டால் காமிக்கலான்னு கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே அதனாலே ரொம்ப நோட் பண்ணி காமிச்சேன். ஏன்னா தமிழர் மதம், தமிழருடைய பாரம்பரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் நிறையா புக்ஸ் இங்கே இருந்துச்சு. அது மாதிரி பிரபாகரனருடைய மாவீரர் தின உரைகள் இதெல்லாம் இங்கே இருக்குது. மன்னர் மன்னன் அவருடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது. ஸோ தமிழ் தேசியமாக ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த கருத்துக்கள் வாசிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இங்கே நிறையா புத்தகங்கள் இருக்குது. பொதுமை பதிப்பகம் இவங்களை நான் இங்கே தான் பார்க்குறேன் முதல் முறையாக. வேறு ஊரில் பார்த்தாலும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே வந்து சாஃப்ட்வேர் சிடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் இந்த ஸ்டாலில். அடுத்து விகடன் பிரசுரம். விகடன் பார்த்தோன்னா இங்கே எல்லாம் அவங்களுடைய பெஸ்ட்டு செல்லர் டேபிளில் சூப்பராக அடிக்கிறாங்க. மித்த ஊரில் கூட கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் புக் இருக்கும், இங்கே எல்லாமே புது பிரிண்ட்டு பக்காவாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வேல்பாரி 1800 ரூபாய் பெஸ்ட்டு செல்லர் விகடனில். இங்கே ஃப்ரண்ட்டில் அடிக்கிற எல்லாமே அவங்களுடைய பெஸ்ட்டு செல்லர் தான். பொன்னியின் செல்வன் 5 பாகம் ஹார்ட் பவுண்ட் 2000 ரூபா. மணியம் அவர்கள் வரைந்த பெயிண்டிங் இது. அடுத்து நீரதிகாரம் நியூ லான்ச் வெண்ணிலா அவர்கள் எழுதினது 1500 ரூபா. அடுத்து காவல் கோட்டம் சு வெங்கடேசனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். அதே போல் இந்திரா சௌந்தரராஜனோட இறையுதிர் காடு இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மட்டும்தான் அடுக்கி வைக்கல, அதுவும் ஒரு சூப்பர் புத்தகம். அது மாதிரி கலைஞர் 100 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ண புத்தகம் இது. ஸோ அதெல்லாமே இங்கே சூப்பராக இருக்குது. அடுத்து 50 ஃபார்வர்டு மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இவங்களும் ஒரு செல்லர் தான்.
ஸோ இங்கே பாருங்கள் கோவேறு கழுதைகள் கிரியா பப்ளிகேஷனோட புத்தகம். அதே மாதிரி மரப்பாச்சி சொன்ன ரகசியம் பாலபாரதி அவர்கள் எழுதியது. சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது வாங்கிய புத்தகம். இது நிக்கோலஸ் மாக்கியவழி நினைக்கிறேன், அவரை பற்றிய புத்தகம். முன்னேற்ற பதிப்பகம் இவங்க தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க, முன்னேற்ற பதிப்பகம் இங்கே. அடுத்து 52 பசாரத் பப்ளிஷர்ஸ், இது இஸ்லாம் சார்ந்த ஒரு தீமில் இருந்துச்சு. அடுத்து 53 தி டயட், இங்கே மருத்துவ குறிப்புகள். இங்கே ஆச்சரியம் என்னென்னா வந்துட்டு திராவிட கொள்கைகள் பேசக்கூடிய ஸ்டால் பெரிய லெவலில் நான் பார்க்கல சிவகங்கையில். முத்தமிழறிஞர் ஸ்டால்னு ஒன்று இருந்துச்சு, அவங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா ஒரு சில ஸ்டால் வந்துட்டு 2வது நாளாகி கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா அன்னம்க்கெலாம் ஒரு ஸ்டால் ஒதுக்கியிருந்தாங்க, பட் அவங்களாம் அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறையா இடங்கள் நடக்கிறதுனால அந்த அரேஞ்ச் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அடுத்த வாரத்தில் பார்த்தோன்னா ஒரே நாளில் 5 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் புத்தக திருவிழாக்கள் நடக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் தனியாக போட்டிருக்கேன் சேனலில். ஸோ நீங்கள் முதல்ல பார்த்தது வந்துட்டு யோகியின் சுயசரிதம், அந்த ஸ்டால் கடை, அந்த புத்தகம் கிடைக்கும் அந்த ஸ்டாலில். ஸோ இது லாஸ்ட் வந்தாச்சு. இங்கே பார்த்தோன்னா இது நன்கொடை புத்தகம் வழங்குறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டால். இது வந்து நம்ம கூண்டுக்குள் வானம் பார்த்துருப்பீங்க எல்லா ஊர்லேயும், சிறை கைதிகளுக்கு புத்தகம் டொனேட் பண்ணுறது. இது அந்த ஸ்கீம் கிடையாது, இது தனி. இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நூலகங்கள், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு புத்தகம் கொடுக்குறதுக்காக உள்ள நன்கொடை. அடுத்து 63 சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ், போட்டித் தேர்வுக்கு தயாராகிற எல்லாருக்கும் ஒரு புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய இடம். இங்கே பார்த்தோன்னா பக்கத்துலேயே டைகர் புக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா சக்தி பப்ளிஷிங் ஹவுஸும் சரி டைகர் புக்ஸும் சரி 2 பேருமே போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் வைக்கக்கூடியவங்க. 2ம் அடுத்தடுத்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் 2லையும் கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம், உங்களுக்கு எங்கே பெஸ்ட்டாக இருக்குது புத்தகம், எங்கே ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அனைத்து வகையான போட்டித் தேர்வுக்குமே இந்த 2 ஸ்டால்லையும் புக் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வெளில தேட தேவையில்லை. இது போக உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் வேணுன்னா கூட உங்களுக்கு அங்கே பாடநூல் கழகத்திலே புக்கு விற்கிறாங்க. ஸோ சிவகங்கை புத்தக திருவிழாவில் அனைத்துமே ஒரே இடத்துல கிடைக்கிது. அடுத்து மதுமிதா புக் சென்டர் நினைக்கிறேன். இங்கே ஆப்பிள் புக்ஸ் அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் புக் ஸ்டால் பொறுத்த வரைக்கும் கலரிங் ஆக்டிவிட்டி இது மெயினாக எல்லாத்துலேயுமே இருக்கும். தமிழ் எழுத்து பயிற்சி, அதனால் மெயினாக ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் எழுதுறதுக்கு இங்கிலீஷ் மீடியம் வளர்ந்துருச்சு, தமிழை மறுபடியும் வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். தமிழ் எழுத்து பயிற்சிக்கான புத்தகம். அதே மாதிரி தமிழில் பஞ்சாந்திர கதைகள் இவங்களும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக அந்த சில்ட்ரன்ஸ் புக்குக்கு வந்துட்டு கண்ணப்பன் பதிப்பகத்தில் இருக்கும், அவங்க இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. சிவகங்கையில், திருப்பூரில் ஸ்டால் போடல, இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அடுத்து வனிதா பதிப்பகம், இவங்க எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை. அடுத்து ஒரு 2-3 ஸ்டால் எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை. இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறையா வாசிப்பழக்கத்தை உருவாக்கணும். வெளிநாடுகளெலாம் நிறையா குழந்தைகள் நிறையா வாசிக்கிறாங்க. நம்ம வியூவர்ஸே அது குறித்து நிறையா சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட. அடுத்து 74 ஸ்பைடர் புக்ஸ். ஸோ ஸ்பைடர் புக்ஸ் என்னுடைய ஃபேவரட். ஏன்னா நான் எங்கள் ஏரியா குழந்தைகளுக்குலாம் எப்போதும் ஏதாவது புக் வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த வாட்டி ஒரு நியூ லான்ச் நினைக்கிறேன், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபோக் டேல்ஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட், ஃபோக் டேல்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஃபோக் டேல்ஸ் ஆஃப் யூரோப். ஏன்னா நம்ம ஊரில் உள்ள தாத்தா பாட்டி கதை நமக்கு தெரியும், வெளிநாடுகளில் என்ன மாதிரி கதைகள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தென்னால் ராமன் முல்லா இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நமக்கு எப்போதுமே. அரேபியன் நைட்ஸ், விக்ரம் அண்ட் வேதாளம் இதெல்லாம் எப்போதுமே இருக்கக்கூடிய புத்தகங்கள். அடுத்து இந்த சீரீஸ் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் சைஸில் கொடுத்துருக்காங்க. கலரிங் புக்காக இருக்கட்டும், ஆக்டிவிட்டி புக்காக இருக்கட்டும், 25 ரூபா தான். ஸோ நீங்கள் உங்கள் பசங்க வாங்கி கொடுத்து பெரிய புக்கு வாங்கி கொடுத்து கலர் அடிக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயந்தீங்கன்னா கூட இந்த சின்ன புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். அவ்வளோ ஒன்றும் காசு உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. பசங்களை எப்படியோ புத்தக உலகத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ அவசியம் இந்த ஸ்பைடர் புக்ஸ் போங்க, இந்த மாதிரி பேக்கெட் சைஸ் புத்தகங்களையாவது வாங்கி கொடுங்க அவசியம் குழந்தைகளுக்கு. அடுத்து 77 யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ். இவங்க வந்து இஸ்லாமிக் ரிலிஜன் சார்ந்த இஸ்லாமிக் ஆளுமை அந்த மாதிரி ரிலிஜன் சார்ந்த புத்தகங்களும் இருக்கும், இஸ்லாமிய ஆளுமைகளை குறித்த புத்தகங்களும் இருக்கும், பொதுவான ஆளுமைகள் குறித்த புத்தகங்களும் இங்கே இருக்குது. அதே மாதிரி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதை தொகுப்புகள் மொத்தம் இங்கே இருக்கும். ஏன்னா புக் ஃபேருங்கிறது அனைத்து மத நண்பர்களுக்கும் புத்தகங்கள் விற்கக்கூடிய இடம். முன்னேற்ற பதிப்பகம். ஸோ இவங்கள்ட்ட தான் நான் முதல்ல நிக்கோலஸ் மாக்கியவல்லி அவருடைய புத்தகம் காமிச்சேன். இப்போ இங்கே முன்னேற்ற பதிப்பகத்தை பொறுத்தவரையும் அகனி வெளியீடோட மொத்த புத்தகங்களும் இங்கே விற்கிறாங்க.
அது டாக்டர் ராஜேந்திரன் ஐஎஸ் காலாபாணி சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு புத்தகம். அதே மாதிரி வெண்ணிலா அவங்களுடைய புத்தகம் இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அகனி வெளியீட்டோட அனைத்து படைப்புகளும் உங்களுக்கு இங்கே முன்னேற்ற பதிப்பகத்திலே கிடைக்கிது. இதுபோக இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன்ஸ், அந்த சன்சு போர்க்கலை, தி பிரின்ஸ் நிக்கோலஸ் மாக்கியவல்லியோட புத்தகம். அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா பிளாக் புக், இது பெரியாரை பற்றி. பக்கத்துலேயே ப்ளூ புக்னு அம்பேத்கரை பற்றி. அதே மாதிரி மெயின் காம்ப் ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறு, அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு. அப்புறம் முன்னேற்ற பதிப்பும் நல்லா நிறைய புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. ஏன்னா அகனி பதிப்பதோட புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிதே. அடுத்து அன்னமுக்கு ஸ்டால் ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் வரல. ஏன்னா அன்னம் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா கீராஜநாராயண படைப்புகள் எல்லாமே அன்னம் பப்ளிகேஷனில் கிடைக்கும். அடுத்து 82 மீனாட்சி புக் ஷாப். இவங்களும் ஒரு முக்கியமான செல்லர், பப்ளிஷர்லனா கூட செல்லர். பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வானதி பதிப்பதோட புத்தகங்கள் இருக்குது. அதில் பாருங்கள் காலச்சக்கரம் நரசிம்மாவோட மயிலங்கி மங்கையின் மரகத பெட்டி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இது ஒரு சஜஸ்ட் பண்ணப்பட்ட புத்தகம், வியூவர் சஜஸ்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை அவசியம் ஆட் பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷனில். பாருங்கள் கோபாலில் கிராமம் இருக்குது. அன்னம் பப்ளிகேஷன் இப்போ தான் ஸ்டால் போடலன்னு சொன்னேன், பட் அவங்க கீராஜானுடைய புத்தகங்கள் இங்கேயே கிடைக்கிது, உங்களுக்கு பக்கத்திலே கிடைக்கிது. அடுத்து சுஜாதாவோட புத்தகங்கள் இங்கேயும் இருக்குது. அதே போல் அலையன்ஸ் பதிப்பத்தோட புத்தகங்கள் இங்கே இருக்கும். வம்சி பதிப்பத்தோட புத்தகங்கள் இருக்குது. பாலகுமாரனுடைய புத்தகங்களும் இருக்குது. ஸோ இங்கே நான் மெயினாக காட்டுறது அலையன்ஸ் பதிப்பம். எண்டேமுரி வீரேந்திரநாத், அப்புறம் ராக்கி ரங்கராஜன் அவங்களுடைய புத்தகங்கள். ஏன்னா அவங்கள வேறு ஸ்டாலில் காமிக்கலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நாதம் கீதம் காமிச்சிருந்தேன், அவங்கள்ட்ட கூட இந்த புத்தகங்கள் நான் பார்க்கலை. ஸோ இங்கே நீங்கள் அலையன்ஸ் பதிப்பதோட புத்தகங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே திருப்பி வானதி பதிப்பத்திலேருந்து வெளியிடப்பட்ட சிவசங்கரியோட புத்தகம், லக்ஷ்மியோட புத்தகங்களும் இங்கேயும் இருக்குது. ஸோ இது நாதம் கீதம்லேயும் இருக்குது, இங்கேயுமே இருக்குது. அதே மாதிரி ஜெயகாந்தன் புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். அடுத்த நியூ ஐயனார் புக் சென்டர். இவங்க சிவகங்கையில் ஓனாக ஷாப் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகங்கையிலே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க நிறையா புக்கு செல்லர் தான் வாங்கி விற்கிறாங்க. பட் எல்லா ஃபேமஸ் புக்கு, இந்த அவார்டு வாங்கின புத்தகம் எல்லாமே இவங்கள்ட்ட ஒரே இடமா இருக்குது. ஸோ சிவகங்கையோட அங்கே கடை வச்சுருக்கவங்களுடைய ஸ்டால் நினைக்கிறேன் இது. ஸோ இங்கே நீங்கள் சிவகங்கைக்காரங்க போய் பார்க்கலாம் முக்கியத்துவம் கொடுத்து. ஏன்னா புக் ஸ்டால் இல்லாத, புக் ஃபேர் இல்லாத நேரத்தில் இவங்க தானே புக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அடுத்தது கங்காராணி, வெற்றிமொழி. இந்த பப்ளிஷர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா அறிமுகம் பெரிதாக இல்லை. அடுத்ததாக கண்ணப்பன் பதிப்பகம். இது எனக்கு ஒரு பிடித்தமான பதிப்பகம். ஏன்னா நிறையா சில்ட்ரன்ஸ் புக் இந்த 90s கிட்ஸுக்கு ஃபேவரட் கதைகள் இருக்கும் பாருங்கள். தென்னாலிராமன், விக்ரமாதித்தன், பீர்பால், முல்லா கதைகள், பஞ்சதந்திர கதைகள், ஜென் தத்துவ கதைகள் அதெல்லாமே இங்கே இருக்குது. ஃப்ரண்ட்டில் நல்லா சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதும் இப்போதைக்கு திருப்பூர், நாமக்கல், சிவகங்கை நடந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிங்க. புத்தக திருவிழாக்கள் அனைத்து நாளுமே உண்டு. சனியார் விடுமுறை இருக்காது. காலைல ஒரு 10 மணிலேருந்து இரவு 11 மணிலேருந்து இரவு 9 மணி வரை இருக்கும். மயிலவன் பதிப்பகம் சட்டம் சார்ந்த நூல்கள் இங்கே இருக்கும். அடுத்து 93 அருண் பதிப்பகம். இதை குறிப்பிட்டு சொல்லணும், இவங்களையும் நான் இங்கே தான் முதல் முறை பார்க்குறேன். நிறைய பெண் எழுத்தாளருடைய புத்தகங்கள் இவங்க ஃப்ரண்ட்டில். இது எல்லாமே இன்பா அலோசியஸ் அவங்க எழுதின புத்தகம். இவங்களுடைய புத்தகம் நமக்கு வழக்கமாக புஸ்தகா டிஜிட்டல் அங்கேயும் கிடைக்கும். இப்போ நான் இங்கேயுமே பார்த்தேன். அதே மாதிரி ராஜேஷ்குமார், எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் ஆண் எழுத்தாளருடைய புத்தகங்கள் நினைக்கிறேன். ஒரு பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறவங்கிறா வச்சுருக்காங்க. மித்தபடி இங்கே இருக்கிற அவ்வளோ புத்தகங்களும் பெண் எழுத்தாளர்கள். 90% பெண் எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் தான். அதுவும் ஃபேமஸான எழுத்தாளர்கள் அப்படிலாம் கிடையாது. பெண் எழுத்தாளர் யாரோ ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணினாலும் சரி, நிறையா புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணாலும் சரி, பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒட்டு மொத்தமாக அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்மணிகளாவது இந்த பப்ளிஷர்ஸில் புக் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைட்டிலும் ஒவ்வொரு பெண் எழுத்தாளர் எழுதியிருந்தாங்க. ஒரு சிலர் நிறையாவே எழுதியிருந்தாங்க. ஸோ அதனாலே ரொம்ப நேரம் இந்த ஸ்டாலை நான் வீடியோ எடுத்தேன். நீங்களே யாராவது வீடியோ பார்த்துக்கிருக்க பெண்கள் எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா நீங்களாம் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். அருண் பப்ளிஷர். ஸோ இதெல்லாம் நான் வேறு ஊர் பப்ளிகேஷன் எங்கேயுமே பார்க்கல, வேறு ஊர் புக் ஃபேரில். சிவகங்கை இது அந்த பொதுமை பப்ளிகேஷன் இவங்களாம் இங்கே தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். அல்லது வேறு ஊரில் பார்த்து நான் கவனிக்கலையான்னு தெரில. அடுத்து 94 ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இவங்களும் புக் செல்லர் தான். பட் எல்லா ஃபேமஸ் புக்கும், அவார்டு வாங்கின புக்கும், பெஸ்ட்டு செல்லர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது.
இவர் நேராக செல்லாத பணம் இருக்குது, சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மனுக்குல தீபன். போன வருடம் நான் வாசித்த புத்தகங்களில் டாப் 10 புக்ஸில் இடம்பெற்ற ஒரு அருமையான வரலாற்று புனைவு நாவல். சுவாரஸ்யமாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும், பெரிய புத்தகமாக இருந்தால் கூட. அடுத்தது நக்கீரன் பதிப்பகம், நக்கீரன் கோபால் அவர்களுடையது. நிறையா வீரப்பன் ஹண்டை பற்றி நிறையா புத்தகங்கள் இங்கே இருக்கும். அடுத்து 98 கவிதா பப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒட்டுமொத்த ஓசோ படைப்புகள் நீங்கள் வாசிக்கணும், ஓசோ கலெக்ஷன்ஸ் வாசிக்கணுன்னா இங்கே வந்துடுங்க. அது மாதிரி பொன்னியின் செல்வன் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே இங்கே கிடைக்கும். ஆங்கிலத்தில் இங்கே சூப்பராக இருக்கும். அதுமாதிரி ஜெயகாந்தனுடைய மொத்த படைப்புகள், கதைகள், நாவல்கள், குறுநாவல்கள், சிறுகதைன்னு மொத்த படைப்பு பல்காக இங்கே கிடைக்கும். அது மாதிரி ஓசோவோட புத்தகங்கள், ஏன்னா ஓசோவோட புத்தகங்கள் இன்னொன்று கண்ணதாசன் பதிப்பகம் கிடைக்கும். கண்ணதாசன் பதிப்பகம் இங்கே ஸ்டால் போடலை. ஸோ நீங்கள் கவிதா பப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. சுகி சிவகுமாரோடைய புத்தகங்களும் கிடைக்கிது. ஜேகேயோட புத்தகங்கள் கூட இங்கே இருக்குது, ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அடுத்தது 101 கற்பகம் புத்தகாலயம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழருவி மணியன், இறையன்போட புத்தகம் அவ்வளோ குட்டி குட்டி புத்தகங்கள் கூட இருந்துச்சு. சின்ன சின்ன கட்டுரைகள்லாம் நிறையா இருந்துச்சு இங்கே. அது மாதிரி செஃப் தாமுவோட புத்தகங்கள் இங்கே பாருங்கள். தமிழருவி மணியன், சுகி சிவம், இறையன்பு வந்து பெரிய புத்தகங்கள்லாம் நமக்கு நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸில் கிடைக்கும். அவருடைய சின்ன சின்ன ஆர்டிக்கல் நிறைந்தது கூட இங்கே கற்பகம் புத்தகாலயத்தில் கிடைக்கிது. அப்புறம் செஃப் தாமு அவருடைய சமையல் குறிப்பு புத்தகங்களும் இங்கே இருக்குது. அடுத்தது 104 வைகறை பதிப்பகம். வைகறை பதிப்பத்தை பொறுத்தவரையும் கிறிஸ்டியன் ரிலிஜன் சார்ந்த புத்தகங்கள் நிறையா இருக்கும். உங்களுக்கு பொதுவான புத்தகங்கள் இங்கே அதிகம் இருந்தாலும் கூட கிறிஸ்டியன் ரிலிஜன், ஏன்னா நிறையா இஸ்லாமிக் ரிலிஜன் பார்த்தோம், ஹிந்துவிசம் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே கிறிஸ்டியன் ரிலிஜன் சார்ந்த புத்தகங்கள். இப்போ நெறிகாட்டும் ஆளுமைகள், இதெல்லாம் மாதா டிவியில் ஒரு டெய்லி வீடியோஸாக வந்த ஒரு தொகுப்புன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புனிதர்கள் வரலாறுலாம் இங்கே இருந்துச்சு. அல்ஃபோன்ஸ் அம்மா அவங்களை பற்றியது, லோயலா இஞ்ஞாசியார், பியோ, இந்த மாதிரி நிறையா அந்த புனிதர்கள், கிறிஸ்தவத்தை சார்ந்த புனிதர்கள், அவங்களுடைய வரலாறுகள்லாம் இங்கே இருந்துச்சு. அடுத்தது 106 மணிவாசகர் பதிப்பகம். மணிவாசகர் பதிப்பத்தில் நான் அவ்வளோ புத்தகங்கள் வாங்கினதில்லைனா கூட இவங்களாம் ஒரு சின்ன பிள்ளைங்க லைப்ரரியில் பார்த்துருக்கேன். ரொம்ப ஓல்டு பப்ளிஷர்ஸ் இவங்கெல்லாம். இவங்க நிறையா பக்தி இலக்கியங்கள் புத்தகங்கள், அது மாதிரி தமிழ் இலக்கிய புத்தகங்கள்லாம் இங்கே பார்த்தேன். 63 நாயன்மார் வரலாறு. ஸோ மணிவாசகர் பதிப்பம் நான் சின்ன பிள்ளைலேருந்தே நான் வாட்சதுலனா கூட லைப்ரரியில் பார்த்துருப்பேன். ஒரு ரொம்ப பழைய பதிப்பகங்கள்லாம். அடுத்து சஞ்சீவியார். கடைசி பாரதி புத்தகாலயம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி ரத்ன நாயக்கர் சன்ஸ். இங்கே அந்த பெரிய எழுத்து, வட்ட எழுத்து, தெருக்கூத்து, இது புத்தகம்லாம் கிடைக்குன்னு போட்டிருந்தாங்க. இதை பற்றி எனக்கு தெரியலனா கூட இந்த ஃபீல்டில் தேடுறவங்களுக்கு இங்கே கிடைக்கும். அடுத்து 109 பாரதி புத்தகாலயம். ஸோ இங்கே புக் ஃபார் சில்ட்ரன் கேட்டகரியில் ரொம்ப முக்கியமான சில புத்தகங்களை காட்டுறேன். ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய சில்ட்ரன்ஸுக்கு இந்த பெரிய பெரிய அறிவியல் விஷயங்களை விளக்குறதுக்கு, எளிமையாக விளக்குறதுக்கு வந்திருக்கு புது புத்தகங்கள். அப்புறம் இங்கிலீஷில் இருக்கா ஒரு விஞ்ஞானம் சார்ந்த நூல்கள்னு சொல்லலாம். விமானத்தை குறித்து இங்கிலீஷில், அதே சமயம் தமிழ்லேயும் இருக்குது. கப்பலை குறித்து, ராக்கெட் சீரீஸ், இதெல்லாமே ஆயிஷா நடராஜன் அவருடைய புத்தகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தை கல்விக்கு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் அவருடைய புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் எழுதின புத்தகங்கள் இருக்குது. பாரதி புத்தகாலயம் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியாக பார்த்து முடித்தாச்சு. 110 ஸ்டால்கள். ஸோ அதில் ஒரு சில ஸ்டால் விடுபட்டிருந்தாலும் நான் வீடியோ லென்த்துக்காக ப்ளஸ் அவங்களாம் இப்போ அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்க, இல்லைனா அந்த தீமில் நான் வேறு காமிச்சிருப்பேன். அப்படி தான். ஸோ இங்கே சில்ட்ரன் டான்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் போனப்போ. ஸோ இதுக்கான ஸ்டால்லாம் அந்த பக்கம் இருக்கும். நல்ல ஸ்பேஸ் இருக்கும். மன்னர் மேல்நிலைப் பள்ளியை பொறுத்தவரையும் அந்த பக்கம் கூடார மாதிரி இருக்கிறதெல்லாம் தோட்டக்கலை சார்பில் புத்தகங்கள், பயிர்கள் விற்றுக்கிருந்தாங்க. கோளரங்கம் இருந்துச்சு. குறும்பட நிகழ்வுக்கு அதுக்கான ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கலக்கலாகவே சிவகங்கை புத்தகத்துள்ளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவசியம் போய் பாருங்கள், நிறையா புத்தகங்களை வாங்குங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.